பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நலவின் மீதும் தக்வாவின் மீதும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் இது சம்பந்தமாக சரியான ஆதாரத்துடன் வந்திருக்கின்ற சில விடயங்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஒரு நலவை அறிவித்து கொடுக்கின்றாரோ அதனை செய்பவருக்கு அது போன்ற கூலியும் கொடுக்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு நேரான விடயத்திலே ஒரு சகோதரனை அழைக்கின்றாரோ அதனை செய்தவருடைய கூலியை போன்று அவருக்கும் கொடுக்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே எம்முடைய இந்த உலக வாழ்விலே நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதன் மூலமும், அதே போன்று தக்வாவின் மீது நாம் அதிகமாக கரிசனை செலுத்துவதன் மூலமும் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டியுள்ள இந்த குர்ஆன் வசனத்திற்கு அமைய நாம் ஒவ்வொருவரும் நலவின் மீதும் அதே போன்று தக்வாவின் மீதும் உதவி செய்யுங்கள் என்ற அந்த ஆயத்துக்கு அமைய எம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் நலவின் மீதும் தக்வாவின் மீதும் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்போமாக.